அந்த மாதிரி கற்பனையா எம்.எஸ். கண்ணதாசனுடன் பாடல் கம்போசிங் பற்றி பேசுவது போல் ஒரு காசட்டில் பதிவு செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க சொன்னேன். ஆனால் அந்த காசட் போய் சேருவதற்குள் சினிமாவில் எம்ஜிஆர், கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம்.எஸ். கூட்டணி போல் வெற்றி கூட்டணியை பார்க்க முடியாது. கண்ணதாசன் மறைவு சினிமாவிற்கு மட்டுமல்ல, தமிழுக்கும் இழப்புதான். அது பற்றி எம்ஜிஆர் நினைவு கூறுகிறார். கவிஞர் கண்ணதாசனுக்கும் எனக்கும் அரசியலில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எனக்கு அவர் மீதும் அவர் தமிழ் மீதும் எப்பொழுதும் மரியாதை உண்டு. அதனால் தான் அவரை அரசவை கவிஞராக நியமித்தேன். அவர் அமெரிக்கா சென்றிருந்த போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் தன்னுடன் இருந்தால் உடல் சரியாகிவிடும் என்று நினைத்து அவரை அழைத்தார். ஆனால் எம்.எஸ். விஸ்வநாதனால் அமெரிக்கா செல்ல முடியவில்லை. கண்ணதாசன் என்னை அழைத்து அவரை அனுப்பி வைக்க சொன்னார். எம்.எஸ். விஸ்வநாதன் போக முடியாத சூழ்நிலையை என்னிடம் விளக்கினார். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணதாசன் பாடல் கம்போசிங் செய்யும் பொழுது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி கற்பனையா எம்.எஸ். கண்ணதாசனுடன் பாடல் கம்போசிங் பற்றி பேசுவது போல் ஒரு காசட்டில் பதிவு செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க சொன்னேன். அது கண்டிப்பா எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடன் இருக்கும் உணர்வை தரும் என்று எண்ணினேன். விஸ்வநாதனும் அப்படியே செய்தார். ஆனால் அந்த காசட் போய் சேருவதற்குள் கண்ணதாசன் நம்மை விட்டு பிரிந்த செய்திதான் வந்து சேர்ந்தது. கண்ணதாசன் எனக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் சில பாடல்களை கண்ணதாசனை தவிர வேறு யாரும் எழுதியிருக்க முடியாது. அவர் என்றும் என் நினைவில் இருப்பவர்.